இது என்னன்னு பார்க்குறீங்களா? இதுதாங்க பிரேயிங் மேன்டிஸ். ஆல்ரெடி நான் வீடியோ போட்டுருக்கேன். இப்போ வளர, வளர இந்த அளவுக்கு ஆயிடுச்சுங்க. தினமும் அடிக்கடிக்கு பார்த்தீங்கன்னா, தோல உரிக்குது. எங்க வீட்ல பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ராகி தோசைடா. இது என்ன தட்டு இப்படி இருக்குன்னு பார்க்குறீங்களா? இது என் ஹஸ்பண்டோட சின்ன வயசு தட்டுன்னு சொல்லியிருந்தாருங்க. அத நான் ஞாபகமா இன்னும் வச்சிருக்கேன். இப்ப இந்த தட்டுல ஒரு எழுத்து தெரியும். அது என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க வீட்ல இன்னைக்கு ராகி தோசை தாங்க. குட்டீஸ்க்குலாம் செஞ்சு குடுத்தேன். என் பொண்ணு சாப்பிட மாட்டா. அதனால அவளுக்காக பார்த்தீங்கன்னா, ஜாம் வாங்கி குடுத்தேங்கங்க. என் ஹஸ்பண்ட் வந்து குடுக்கவே கூடாதுன்னு கண்டிஷன் போட்டுட்டாரு. சரி என்ன பண்றது? லாஸ்ட்ல நான் தான் சாப்பிட்டேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு தோசை நெறைய முருங்கக்கீரை போட்டு செஞ்சு குடுன்னு சொன்னாருங்க. சரின்னு சொல்லிட்டு அவருக்காக தனியா செஞ்சு குடுத்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுல இருந்து நம்ம கடந்து வந்த பாதைய நம்ம என்னைக்குமே மறக்கக்கூடாதுங்க. நான் சின்ன பொண்ணா இருந்தப்ப பார்த்தீங்கன்னா, தண்ணி புடிக்கவே ஒரு நாள் ஃபுல்லா ஆகும். அதனால காலைல டிஃபன்லாம் செய்ய மாட்டாங்க. அதனால பார்த்தீங்கன்னா, எங்க அம்மா ரூ. 1 குடுப்பாங்க. 2 ஆப்பம், ரூ. 1 அப்பல்லாம். நான் 1 ஆப்பம் சாப்பிட்டுட்டு இன்னொரு 50 காசு வந்து சேமிச்சு வைப்பேங்க. ஸோ அப்போதுலேருந்தே எனக்கு அந்த பழக்கம்ன்றது வந்துடுச்சு. நம்ம என்னதான் உயரத்துக்கு போனாலும், நம்ம கடந்து வந்த பாதைய நம்ம மறக்கக்கூடாதுங்க. நீங்க இந்த மாரி இருந்திருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க.